வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நாய்க்கு போட்டாச்சா? நாய்க்கும் என்ற நாயகர் மகாபெரியவா சிரம பரிகாரம் செஞ்சின்ற பிறகு மகாபெரியவா அருள் வழங்கறதுக்கு தொடங்கறதுக்கு முன்னால கேட்கிற முத கேள்வி நாய்க்கு போட்டாச்சா அப்படின்றது தான். ஒரு சுவாரஸ்யமான தகவல். அந்த தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாயை தாழ்பிறவியாகவே சாஸ்திரம் கூறும். ஆனால் நாய்க்கும் இந்த நாயகராக நமது சாஸ்திர காவலர் மகாபெரியவா இருக்கிறார். 1927 வருடத்தில் ஒரு நாய் மடத்து முகாமுக்கு தானாகவே வந்து காவல் காக்க தொடங்கியது. தமது பிக்ஷை முடிந்தவுடன் அதற்கு ஆகாரம் போடுமாறு மகாபெரியவா யாக்ஞாபித்தார். விந்தையாக மடத்து பிக்ஷை சேஷத்தை உண்ண ஆரம்பித்த பின் அது வேறொருவர் எது கொடுத்தாலும் உண்ண மறுத்தது. மகாபெரியவா பல்லக்கில் ஊர் ஊராக சென்று கொண்டிருந்த காலத்தில் அந்த நாய் அந்த பல்லக்கின் கீழே போகும், அல்லது யானையின் தூண் போன்ற 4 கால்களுக்கு உள்ளாகவே போகும். பல்லக்கு நிறுத்தப்பட்டவுடன் எட்டத்திற்கு ஓடி சென்று மகாபெரியவா இறங்கி செல்வதை அங்கிருந்தே கண்குளிர கண்டு வாலை ஆட்டும். ஒருமுறை அதற்கு வெறி பிடித்து விட்டதாக சிப்பந்திகள் எண்ணினர். சேவகன் ஒருவனிடம் அதன் கண்களை கட்டி 40 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு கிராமத்தில் கயிற்றால் பிணித்துவிட்டு திரும்பி வருமாறு பணிந்தனர். அப்படியே அந்த சேவகனும் செய்து திரும்பினார். ஆனால் அவர் திரும்பும் முன்னரே பைரவனாரும் திரும்பியிருந்தார். அவருக்கு வெறியில்லை என்று தெரிந்தது. அன்றிலிருந்து மகாபெரியவாளை தரிசிக்காமல் உண்பதில்லை என்று அந்த நாய் உயிர் பிரியும் வரையில் விரதம் காத்தது. அக்காலத்தில் பிக்ஷை முடிந்த பின் சிறிது சிரம பரிகாரம் செய்து கொண்டு மகாபெரியவா அருள் வழங்கத் தொடங்கும் முன் கேட்கும் முதற்கேள்வி நாய்க்கு போட்டாச்சா என்பதுதான். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.